கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வழிகள் நம்ம நடக்கிற நம்முடைய செயல்கள், பேச்சுகள், நம்ம நடத்தைகள், நம்ம ஆலோசனைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்மை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்களும் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் நம்ம கண்டாலே இவர்கள் சத்துருக்கள் என்று பேசுகிறவர்களும் அப்படிப்பட்ட மனிதர்களை நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராம். நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு துறவு வெட்ட போகிறாரு. அவர் துறவு வெட்டுற இடத்துலலாம் நீரூற்று வரும்போது அவருக்கு விரோதமாக சத்ரு எழும்பி ஒவ்வொரு துறவையும் இது எங்களுடைய சொல்லி மூடி போட்டுடுறாங்க. அவர் அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை, எதுவுமே பண்ணாமல் சமாதானமாக இருக்கிறாரு. அவர் அடுத்த இடத்துக்கு போயிட்டு தோன்றுறாரு. அப்படி 3ஆவது இடத்துல தோண்டும் போது சத்துருக்கள் வரவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவர் அழகாக கர்த்தர் கொடுத்த நீரூற்றுக்கு ரெகபோத்துங்கிற ஒரு பேரை வச்சுட்டு அதில் இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துறவை மூடி போட்ட அதே சத்துருக்களே அவரோடு சமாதானம் ஆகிறாரு. உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் சொல்லிட்டு அவரோட சமாதான உடன்படிக்கை செய்கிறாங்க. அது போல தான் அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, பிரியமாக இருக்கிறதுனா நம்ம செய்கிற காரியங்களில் நியாயமாய் செய்யணும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையாக நடக்கும்போது தேவன் நமக்கு விரோதமாக யார் யார் இன்றைக்கு சத்ருவாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்கள் நம்மோட சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார். நாம் அதுக்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்களே நம்மோடு சமாதானம் பண்ணுவார்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா தகப்பனே, எங்களுடைய வழிகளை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய நடத்தைகள், செய்கைகள், பேச்சுகள், அப்பா செயல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் அப்பா நியாயமாய் நடந்து கர்த்தாவே இரக்கத்தை சிநேகித்து கர்த்தாவே அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மையாக இருந்து கர்த்தாவே ஈசாக்கை போல கர்த்தாவே நாங்கள் வாக்குவாதம் பண்ணவோ சண்டை பண்ணவோ நாங்கள் போகாதபடிக்கு தேவரீர் கர்த்தாவே உமக்குள்ளே நாங்கள் கர்த்தாவே அப்பா உம்மோடுள்ள ஐக்கியத்தை காத்து கொண்டு நடக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர். எங்கள் சத்துருக்களும் எங்களோடு சமாதானம் ஆகும்படி தேவனாகிய கர்த்தர் நீர் செய்வீர் என்று நம்புகிறோம். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.